ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 12 புதன்கிழமை மாசி மகம். இந்த ஒரே ஒரு விதை உங்க கையில இருந்தா போதும், தொட்டதெல்லாம் வெற்றி தான். பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்ன விதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன விதையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகம் நட்சத்திரம் தினம் இருக்குல்ல, அதுதான் மாசி மகம். அந்த வகையில் மார்ச் 12ஆம் தேதி அதிகாலை 3:52 மகம் நட்சத்திரம் பிறந்துடும். அது மறுநாள் மார்ச் 13ஆம் தேதி அதிகாலை 5 மணி வரைக்கும் இருக்கு. இந்த ஒரு காரணத்தால மார்ச் 12 புதன்கிழமை நீங்க காலையில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்க கண் விழிக்கிறதே மாசி மகத்துல தான் கண் விழிக்கிறீங்க. மாசி மகம் அப்படிங்கிறது பொதுவா எந்த ஒரு கடவுளுக்கு உகந்தது? எல்லா கடவுளுக்கும் உகந்த நாள் தான். சிவபெருமானுக்கும் உகந்தது, அம்மனுக்கும் உகந்தது, விநாயகர், முருகர்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களுக்கும் ஒரு சேர வழிபாடு நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு மாசி மகம். இன்னொரு பக்கம் சிவன் கோவிலா இருக்கட்டும், பெருமாள் கோவிலா இருக்கட்டும், அந்த கோவில்ல திருக்குளம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் மாசி மகத்தன்னைக்கு தெப்ப உற்சவம் நடக்கும், தீர்த்தவாரி நடக்கும். அந்த தெப்ப உற்சவத்துல கலந்துக்கிட்டு அந்த தெப்பத்தை கண்கொள்ளித பார்த்தாலே கோடி புண்ணியம். அதாவது இந்த மாசி மக தினத்துல புனித நதிகள்ல கடவுள்கள் நீராடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாம். அதை விட முக்கியமானது கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகா குளம் இருக்குல்ல, அந்த மகா குளத்துல வருடம் மாசி மகம் நடக்கும். அதுவே 12 வருடத்திற்கு ஒரு முறை நடந்தா அது மகாமகம். இந்த கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகா குளத்துல எல்லா விதமான புனித நதிகளும் நீராடி அவங்களோட பாவங்களை போக்கிப்பாங்க அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பப்படக்கூடிய ஐதீகம். புனித நதிகளே மகா குளத்துல குளிச்சுட்டு அவங்க பாவங்களை போக்கிக்கிறாங்க அப்படிங்கும் போது கட்டாயம் நாமளும் புனித நதிகளில் நீராடும் போது நம்மளோட பாவங்களும் சாபங்களும் விலகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. மகாலய அமாவாசை, தை அமாவாசை மாதிரி மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த மாசி மகம் இருக்குல்ல, இதையும் நீங்க பித்ரு சாபம், பித்ரு வழிபாடுக்கான எல்லா வழிபாட்டையும் நீங்க செய்யலாம். அமாவாசை நாட்கள் தானே செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும். தாராளமா மாசி மகத்திலையும் நீர்நிலைகளுக்கு போயிட்டு புனித நீராடி தாராளமா உங்க பித்ருக்களுக்கு நீங்க வழிபாடு நடத்திட்டு வரலாம். சொல்ல போனா மாசி மகத்தன்னைக்கும் எவ்வளோ பேரு புனித நீர்நிலைகளுக்கு போனீங்கன்னா அங்க உங்களுக்காக, உங்க பித்ருக்களுக்காக பித்ரு வழிபாடு செஞ்சு வைக்கிறதுக்காக காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே நீங்க செய்ய வேண்டிய அந்த பித்ரு வழிபாடை உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. முதல்ல புனித நதிகள்ல எதுக்காக நீராடணும் அப்படிங்கிற கேள்வி வரும். சிவபெருமான் மாசி மகத்து அன்னைக்கு தான் எல்லா விதமான புனித நதிகளும் அவங்க பாவங்களை போக்கிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தினாராம். அந்த பாவங்களை போக்கிக்கக்கூடிய அந்த புனித நதிகளை நாம நீராடும் போது நம்மளோட பாவங்களும் சேர்ந்து கரைந்து போகும் அப்படிங்கிறது தான் இந்த மாசி மகத்துக்கான முக்கியமான நோக்கமே. இன்னொரு பக்கம் மாசி மக தினத்துல சிவபெருமான் வருணனுக்கு சாபத்தை நீக்கப்பெற்று, பாவத்தை நீக்கப்பெற்று அருளாசி வழங்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் முருகப்பெருமான் தன்னுடைய அப்பா சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்ததும் இந்த மாசி மக தினத்துல தான். இப்படி மாசி மகத்துக்கு எக்கச்சக்கமான விசேஷங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் பெருமாள் கோவில்கள்லையும் அன்றைய தினம் தெப்ப உற்சவம் நடக்கும். எல்லா கடவுள்களையும் ஒரு சேர வணங்குறதுக்கு கூடவே மாசி மகம் மார்ச் 12 வந்திருக்கக்கூடிய இந்த வருடம் புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே விநாயகருக்கு உகந்தது. இன்னொரு பக்கம் புதன் பகவானுக்கு உகந்தது. நீங்க வீட்டுல எந்த மாதிரி வழிபாடு செஞ்சாலும் சரி, எல்லா கடவுள்களுக்கும் பொதுவா ஒரு வழிபாடு நடத்துங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரீசெண்டா எல்லா பதிவுலையும் சொல்ற ஒண்ணுதான், உங்க வீட்டுல சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் இவங்க 4 பேரும் குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தெய்வீக புகைப்படம் கட்டாயம் இருந்துச்சுன்னா அதுக்கு வழிபாடு நடத்துங்க. அந்த போட்டோ உங்க வீட்டுல இல்லைன்னா கூடுமான அளவுக்கு அதை வாங்கிட்டு ரொம்ப பெருசாக வாங்க கூட அவசியம் இல்லை, உங்களோட உள்ளங்கை அளவுக்கு பாக்கெட்ல வைக்கிற அளவுக்கு இருந்தா கூட போதும். சிவன் பக்கத்துல விநாயகரும், பார்வதி மடியில முருகப்பெருமானும் அமர்ந்திருப்பாங்க. இந்த ஒரு புகைப்படத்தை மாசி மகத்தன்னைக்கு வாங்கிட்டு வீட்டுல வைக்கிறதால குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும். குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்கு, மனக்குழப்பம் இருக்கு, கணவன் மனைவிக்கு இடையிலையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலோ மனக்கசப்பு இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் மாசி மக தினத்துல இந்த சிவன் பார்வதி குடும்ப புகைப்படத்தை வாங்கிட்டு வைக்கிறது குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு விதை இருக்குல்ல, இந்த ஒரு விதை உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு விதை. முதல்ல என்ன விதை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இது துளசி செடியோட விதை. துளசி செடிகளை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா கருப்பா இது மாதிரி விதைகள் இருக்கும். இந்த விதைகள் சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவா துளசிய மகாவிஷ்ணுவுக்கு பிடிச்ச ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. துளசி செடியில மகாவிஷ்ணு வாசம் செய்யறாங்களாம். துளசி செடியோட வேறு பகுதியில மகாலட்சுமி வாசம் செய்யறாங்களாம். மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு தானா வந்துருவாரு. இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய இடத்துல செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காது. மகாவிஷ்ணு யாரு? பெருமாள். கடவுள்களே பணக்கார கடவுள், நம்மளோட பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் நம்ம வீட்டுக்கு அனுகிரகம் செய்கிறாரு அப்படிங்கும் போது அவருக்கு உரிய பொருட்களை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். அதுல ஒரு முக்கியமான பொருள் தான் துளசி. இதுல இந்த துளசி இருக்குல்ல, இது ஒரு தன ஆக்ரோஷ்ட மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இந்த துளசி இலைகளும் ஒன்று. அந்த துளசி இலைகள் இருக்கக்கூடிய அந்த செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த துளசி விதைகள் இருக்குல்ல, இதோட சக்தி ரொம்ப பெருசு. இந்த துளசி செடியில் காய்த்திருக்கக்கூடிய அந்த விதைகளை எடுத்துகிட்டு வந்து சுத்தப்படுத்துங்கிற அவசியம் இல்லை, சின்னதாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்? அன்றைக்கு நாள் முழுக்க மகம் நட்சத்திரம் இருக்குது. புதன்கிழமை 12:01 ராகு காலம், 7:30-9 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் தாராளமாக இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். சின்னதாக ஒரு தட்டில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துளசி விதைகளை போட்டு சிவபெருமானுக்கு முன்னாடியும் பார்வதி தேவிக்கு முன்னாடியும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பெருமாள் தாயார் இவங்க ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லை மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த விதைகளை வச்சுட்டு முதல்ல விநாயகரை மனசார வேண்டிக்கோங்க. அடுத்தது சிவபெருமான் பார்வதி விநாயகர் மாதிரி வேண்டிக்கிட்டு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 108 முறை, அதே மாதிரி ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை, மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரும் ஒரு சிறை வேண்டிக்கிட்டு அந்த துளசி விதைகள் கையில் வச்சிருக்கீங்களே அந்த துளசி விதைகளை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே பூஜை அறையில் வச்சிருங்க. பூஜை அறையில் விளக்குகள்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் இந்த துளசி விதைகள் அந்த பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை அறையில் எரியக்கூடிய விளக்குகள்லாம் குளிர வச்சுட்டு அந்த துளசி விதைகளை எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர், கோடு போடாத பேப்பர் தான் எடுத்துக்கணும். அந்த ஒயிட் கலர் கோடு போடாத பேப்பரை எடுத்து அதோட 4 மூலைகள்லையும் மஞ்சள் போட்டு வைக்கணும். எப்படி திருமணத்துக்கு சுபகாரியங்களுக்கு 4 மூலைகளையும் பத்திரிகையில் மஞ்சள் தடவுவீங்களோ அதே மாதிரி அந்த பேப்பரில் 4 மூலைகள்லையும் மஞ்சளை தடவி அதில் லாபம் அப்படின்னு எழுதணும். ஒயிட் கலர் பேப்பரில் 4 மூலைகளையும் மஞ்சள் தடவி கருப்பு கலர் பேனா மட்டும் பயன்படுத்தக்கூடாது. வேறு எந்த நிற பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் லாபம்னு எழுதி நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பூஜையில் வைத்திருக்கக்கூடிய அந்த துளசி விதைகள் இருக்குல்ல அதை அந்த பேப்பரில் வச்சு உங்கள் வீட்டோட பீரோவில், லாக்கர், கல்லாப்பெட்டி, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்னு சொல்லி எங்கே வைக்க முடியுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு சென்டிமெண்ட்டாக ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல வச்சா எனக்கு பணம் செலவே ஆகாது, வீண் செலவு ஆகாது, வரக்கூடிய பணம் நிரந்தரமாக தங்குங்க நம்பிக்கை இருக்கும்ல, அப்படி சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய துளசி விதைகள் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் துளசி விதைகளை எடுத்து பார்த்துட்டு அது வீணாக போயிருந்தா அதை கால்பழத்தை விட்டுருங்க. அந்த பேப்பர் நல்லா இருந்துச்சுன்னா அதே லாபம்னு எழுத அந்த பேப்பரையே பயன்படுத்தி துளசி விதைகளை மறுபடியும் ஏதாவது வளர்பிறையில் சனிக்கிழமையில் பெருமாள் தாயாருக்கு முன்னாடி வச்சு எடுத்து பூஜை பண்ணிட்டு மறுபடியும் அந்த பேப்பரில் 4ஆக மடித்து எங்கே எடுத்தீங்களோ அதே எடுத்து கொண்டு போய் வச்சிருங்க. இல்லை ஒருவேளை பேப்பர் கொஞ்சம் வீணாக போயிடுச்சு, கசங்கி போயிடுச்சு, இல்லை கொஞ்சம் ஊறி போயிடுச்சு அப்படின்னாலும் மறுபடியும் ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் எடுத்து, கோடு போடாத பேப்பர் எடுத்து 4 மூலைகளையும் மஞ்சளை தடவி அதில் பூஜை பண்ணி வச்சிருக்கக்கூடிய துளசி இதில் வைத்து எடுத்த இடத்துல வச்சிருங்க. அவ்வளவுதான். இந்த பரிகாரத்தை செய்யறத முதலாக மாசி மகத்து அன்னைக்கு செய்யணும். பொதுவாக இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ஒன்று வளர்பிறை நாட்களில் வரும், அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்னைக்கு வரும். இது ரெண்டுமே சிறப்பு தான். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வளர்பிறை நாள் மாசி மகம், 13ஆம் தேதி மார்ச் 13 பௌர்ணமி. அற்புதமான ஒரு நாள். அந்த நாளில் நீங்கள் லாபம்னு எழுதி வைக்கக்கூடிய இந்த துளசி விதைகள் உங்கள் குடும்பத்துக்கு நிச்சயமாக லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.